அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். மேலும் ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தற்போது 1,16,00,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள போதிலும் பலர் இன்னும் இந்த திட்டத்தில் இணையாமல் உள்ளனர். 2,24,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் 1 கோடிக்கும் அதிகமானோர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தி மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,16,00,000 மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. விரைவில் அதுவும் சரி செய்யப்படும். தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எனவே வரும் ஜனவரி மாதம் முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என கூறப்படுகிறது. இதனால் சில காரணங்களால் உதவித்தொகை கிடைக்காமல் போன பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அதன்படி தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலாம் என அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.